இப்போ நாம ஒரு மருத்துவ பரிசோதனை பத்தி பேசுறோம்னு வச்சுப்போம். அங்க ஒரு துல்லியம் இருக்கும்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். உங்க கையில ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ரேல அந்த முறிவு ஒரு வெள்ளை நிற கோடா ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டர் அத சுட்டிக்காட்டி, இதோ பாருங்க, இங்க தான் பிரச்சனை, இத சரி பண்ணணும் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவார். ரொம்ப கச்சிதமான ஒரு விஷயம் அது. உடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா, நீங்க நிதி மேலாண்மை, அதாவது இந்த முதலீட்டு உலகத்துக்குள்ள நுழையும்போது, திடீர்னு அந்த எக்ஸ்ரே மிஷின் பழுதாகி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இங்க எல்லாமே ரொம்ப மங்கலா, ஒரு கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஏன்னா, பங்குச் சந்தையில இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு உறுதியா ஒரு கோடு கிழிச்சு சொல்லவே முடியாது. அதனால தான் நெறைய பேர் முதலீடு செய்யவே ரொம்ப பயப்படுறாங்க. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாத ஒரு இருண்ட உலகமா இது பலருக்கும் தெரியுது. அந்த மங்கலான விஷயங்கள இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பணத்தை பத்தின சில பெரிய கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். முக்கியமா, ஏன் இவ்ளோ பேர் பங்குச் சந்தையில பணத்தை இழக்கறாங்க, முதலீடு செய்யறதுக்கும் சூதாடுறதுக்கும் என்ன வித்தியாசம், உண்மையான செல்வம்னா என்ன, இதெல்லாம் பத்தி பேசப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமாம். இத புரிஞ்சுக்க நான் சில புத்தகங்களையும் ரிப்போர்ட்டுகளையும் பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பா ராபர்ட் கியோசாகியோட ரிச் டாட் புவர் டாட் புக்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதுல அவர் எப்படி பணக்காரன் ஆகுறதுன்னு பேசுவார். ஆமா, அந்த சொத்துக்கள், பொறுப்புகள் பத்தின கான்செப்ட். எக்ஸாக்ட்லி. அதாவது உங்க பாக்கெட்ல பணத்தை போடுறது சொத்து, உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது பொறுப்புன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பார். ஆனா மார்கன் ஹவுசல் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மனி புக் இந்த மொத்த விஷயத்தையும் வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. ஏன்னா ஹவுஸலோட அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது. அவர் எப்படி என்பதை விட ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள ரொம்ப ஆழமா போறார். கரெக்ட். செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது உங்களோட அறிவாற்றலை விட உங்களோட நடத்தைய சார்ந்ததுங்கிறத உணர்த்துறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். பணக்காரன் ஆகிறதும் பணக்காரனாவே நீடிக்கிறதும் ரெண்டு முற்றிலும் வேற வேற திறமைகள்னு ஹவுசல் சொல்றார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அதாவது பணக்காரன் ஆகிறதுக்கு நாம நிறைய ரிஸ்க் எடுக்கணும். ஆனா அந்த பணத்தை தக்க வச்சுக்க சிக்கனமும் ஒரு விதமான பயமும் தேவைப்படுதுன்னு அவர் சொல்றார். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த ஆளுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பார்பெல்ட் ஆளுமைனா? அதாவது உங்க மனசுக்குள்ள ஒரே நேரத்துல ரெண்டு முரண்பட்ட குணங்கள் இருக்கணும். ஒரு பக்கம் எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும், அடுத்த 10-20 வருஷத்துல பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை இருக்கணும். ஓஹோ, பாசிட்டிவா இருக்கணும். ஆமா. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நாளைக்கே என் வேலை போகலாம், திடீர் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், ஏதோ ஒரு பெரிய செலவு வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வும், அதாவது கொஞ்சம் பயமும் இருக்கணும். இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கே. ஒரே நேரத்துல ஒருத்தரால எப்படி ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்க முடியும், அதே சமயம் பயந்துகிட்டும் இருக்க முடியும்? என்ன சொல்றது, பணக்காரர் ஆவது அப்படிங்கிறது ஒரு செங்குத்தான மலையில ஏறுறது போல. அதுக்கு ஆற்றலும் ரிஸ்க் எடுக்கிற தைரியமும் தேவை. கரெக்ட். ஆனா பணக்காரராகவே நீடிப்பது அப்படிங்கிறது அந்த மலையோட உச்சியில பாதுகாப்பா முகாமிடுவது போல. அதுக்கு தற்காப்பு மனநிலையும் புயல் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வும் தேவை. சரிதானே? ரொம்ப அருமையான உதாரணம். அந்த நம்பிக்கை உங்கள முதலீடு செய்ய தூண்டும். ஆனா அந்த பயம் உங்கள தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க விடாம தடுக்கும். உங்ககிட்ட எவ்ளோ பெரிய அறிவாற்றல் இருந்தாலும் சரி, நீங்க சம்பாதிச்ச செல்வத்தை இழக்காம தக்க வச்சுக்க இந்த தற்காப்பு மனநிலை ரொம்ப அவசியம். புரியுது. பலரும் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒரு முறை பணம் சம்பாதிச்ச உடனே நாம ரொம்ப அறிவாளி, மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு மிதப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா நாம பெற்ற வெற்றிக்கு நம்ம திறமை மட்டும் காரணம் இல்ல, அதிர்ஷ்டமும் ஒரு காரணங்கிறத பணிவோட ஏத்துக்கணும். அந்த பணிவு இல்லைன்னா அடுத்தடுத்த முடிவுகளை ரொம்ப அலட்சியமா எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா பணத்தை தக்க வச்சுக்க நாம எப்பவுமே ஒரு தற்காப்பு மனநிலையோட இருக்கணும். ரொம்ப ஆசைப்பட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க கூடாது. இல்ல தங்களோட வாழ்நாள் சேமிப்பை அப்படியே கொண்டு போய் விட்டுடுறாங்க. அவங்க முதலீடு செய்யறோங்கிற பேர்ல சூதாடுறாங்கன்னு எனக்கு தோணுது. அது 100க்கு 100 உண்மை. இந்த இடத்துல CFA இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஒரு அறிக்கை பத்தி நாம பேசணும். முதலீட்டுக்கும் சூதாட்டத்துக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. மெல்லிய கோடுனா எதை வச்சு அப்படி சொல்றாங்க? இது அவங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், அதாவது எதிர்பார்க்கப்படும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விதியை வச்சு விளக்குறாங்க. இப்போ ஒரு கேசினோவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அங்க தி ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ்னு ஒரு விதி இருக்கு. அதாவது நீங்க எவ்வளவுதான் புத்திசாலித்தனமா விளையாடினாலும் காலப்போக்குல அந்த சூதாட்ட விடுதிக்கு தான் லாபம் கிடைக்கும்படியா அதோட கணிதம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓ, அதாவது நாம கண்டிப்பா தோத்துருவோம். ஆமா, இதுக்கு பேரு தான் நெகட்டிவ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். நீங்க எவ்வளோ காலம் உள்ள இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்க பணம் கரையும்.
நீங்க பணத்தை இழப்பது உறுதி. அப்போ முதலீடுங்கிறது எப்படி இதுல இருந்து மாறுபடுது? ஒரு நூற்றாண்டுக்கு மேலான டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, பங்குகள்லயும் பத்திரங்கள்லயும் செய்யப்படுற முறையான முதலீடுகள் எப்பவுமே பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை தந்திருக்கு. அதாவது சரியான முறையில நீண்ட காலத்துக்கு முதலீடு செஞ்சா அந்த நிறுவனங்களும் வளரும், அதோட சேர்ந்து முதலீட்டாளர்களாகிய நீங்களும் வளருவீங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, குறிப்பா இப்போ இருக்கிற ஜென்சி முதலீட்டாளர்கள் தங்களோட ஸ்மார்ட் போன்ல மார்க்கெட் ஆப்ப ஓபன் பண்ண உடனே அது ஒரு கேசினோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இப்ப கிரிப்டோ, என்எஃப்டி, அப்புறம் இந்த கடனை வாங்கி முதலீடு செய்யற மார்ஜின் ட்ரேடிங்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. இதெல்லாம் கூட ஒரு வகையில லாட்டரி அல்லது கேசினோவுக்கு போற மாதிரி தானே? கண்டிப்பா. மார்ஜின் ட்ரேடிங்ல ஈடுபடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சிஎஃப்ஐ அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அடிக்கடி சூதாடுற பழக்கம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கடனை வாங்கி முதலீடு செய்யறதுல அதிகமா ஈடுபடுறாங்க. மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்கள் வரும்போது பலரோட மூளை இதை ஒரு சூதாட்டமாகவே பார்க்குது. ஆனா ஒரு நிமிஷம், இதுல ஒரு எதிர்வாதம் வைக்கலாம். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை சரியா கணிச்சு சரியான நேரத்துல வாங்கி விற்க தெரிஞ்சவங்க இருக்காங்களே, ஓஹோ இப்போ விலை குறைய போகுது, இப்போ வித்துடலாம் ரொம்ப துல்லியமா செஞ்சு லாபம் பார்க்கறவங்க இருக்காங்க. அது அவங்களோட திறமை தானே, சூதாட்டம் இல்லையே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு பேரு இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது நமக்கு கட்டுப்பாடே இல்லாத ஒரு விஷயத்த நம்மால கணிக்க முடியும்னு நம்புறது. அப்போ கணிக்கவே முடியாதா? மார்க்கெட்டை எப்பவுமே துல்லியமா கணிக்கிறது எவராலும் முடியாத காரியங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தொழில்முறை முதலீடாளர்களும் கூட இதுல தோத்து போயிருக்காங்க. அப்போ நஷ்டம் வரும்போது ஒரு உண்மையான முதலீட்டாளர் என்ன பண்ணுவார்? ஒரு அறிவார்ந்த முதலீட்டாளர் மார்க்கெட்டை கணிக்க முயற்சி பண்ண மாட்டார். நஷ்டத்தை தவிர்க்க ஸ்டாப் லாஸ் போன்ற கருவிகளை பயன்படுத்துவார். அதாவது ஆட்டோமேட்டிக்கா வித்துடுற மாதிரி செட் பண்ணிடுவார். ஓஹோ, எமோஷன்ஸ்க்கு அங்க இடம் இல்ல. கரெக்ட். ஆனா எந்த ஒரு தரவுகளும் இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு தொடர்ந்து ட்ரேடிங் செய்யறவங்க சூதாட்டத்துக்கு அடிமையானவங்க மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆ, அவங்களுக்கு அந்த த்ரில் தேவைப்படுது. மார்க்கெட்ல பணத்தை இழக்கிறப்பையும் த்ரில் தேடுறாங்களா? அட பாவமே. சரி, மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்களை கணிக்கிறது சூதாட்டம்னா, லாபம் ஈட்ட நிரூபிக்கப்பட்ட உண்மையான வழிமுறை தான் என்ன? அதுதான் பொறுமை மற்றும் காலத்தின் சக்தி. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஒரு தரவை பார்த்துட்டு இருந்தேன். அதுல டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் தென் டைமிங் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப பாப்புலரான கோட் அது. அதாவது மார்க்கெட்டை எப்போ முந்தலான டைமிங் பார்க்கறத விட சந்தையில எவ்வளவு காலம் முதலீடு செய்திருக்கிறோம் என்பதே முக்கியம். அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க, ஒரு முதலீட்டாளர் தொடர்ந்து சந்தையில இருந்தாதான் அதிக லாபம் பெற முடியும். சந்தையோட சிறந்த 5 அல்லது 30 நாட்களை தவற விட்டா மொத்த லாபமும் பெருமளவு குறைஞ்சு விடும்னு சொல்றாங்க. உண்மைதான். தொடர்ந்து இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு ஏதோ ஒரு மரத்தை நடுவத போல இருக்குன்னு தோணுது. விதைய நட்டுவிட்டு அது வளர்கிறதா என்று தினமும் மண்ணை தோண்டி பார்க்க கூடாது. ஆமா, அப்படி செஞ்சா செடி செத்துடும். எக்ஸாக்ட்லி. அதுக்கு தண்ணீர் ஊற்றி விட்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்களுக்கான வேலையை காலம் செய்யும். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிற மேஜிக் உள்ள வருது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இத உலகின் 8வது அதிசயம்னு சொன்னார். ஓ, ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரா? ஆமாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 5.5% வருமானத்துல $17,000 ஒருவர் தனது 25 வயதில் முதலீடு செய்வதற்கும் 35 வயதில் முதலீடு செய்வதற்கும் ஒரு மலைக்க வைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 10 ஆண்டுகள் கொடுக்கிற கூட்டு வட்டி லாபம் ரொம்ப பெருசு. அப்போ சீக்கிரமா தொடங்குறது ரொம்ப முக்கியம். ஆமாம். வாரன் பஃபெட் போன்றவர்கள் பெரும் செல்வந்தர்கள் ஆனதற்கு அதீத லாபம் காரணம் அல்ல, பல தசாப்தங்களாக அவர்கள் காட்டிய பொறுமையே காரணம். சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. பெரிய தொகை இருந்தா காம்பவுண்டிங் சூப்பரா வேலை செய்யும். ஆனா மாசம் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ மட்டுமே முதலீடு செய்ய முடிஞ்சவங்களுக்கு இது எப்படி பயன்படும்? அங்கதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது நம்மூர்ல சொல்ற எஸ்ஐபி முறை கை கொடுக்குது. மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் என்ற சிறிய முதலீடில் தொடங்கினாலும் பெரிய இலக்குகளை அடைய முடியும். அதாவது மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ நாம தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட். சிறிய தொகையை தொடர்ந்து முதலீடு செய்வது உணர்ச்சிகளை எப்படி முதலீட்டிலிருந்து விலக்கி வைக்குதுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். உங்களோட வருமானத்தை விட உங்களோட சேமிப்பு விகிதமே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அருமையான விளக்கம். சரி, காலம் நமக்காக வேலை செய்யணும்னு பொறுமையா இருக்கணுங்கிறது புரியுது. ஆனா நாம காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நீண்ட காலத்துல எதிர்பாராத வீழ்ச்சிகள் வந்து நம்ம மொத்த பணத்தையும் அழித்து விடாம எப்படி பாதுகாப்பது? இங்கதான் ரிஸ்க் மேலாண்மை பத்தி நம்ம பேசணும்.
இது ஒரு சீட் பெல்ட் மாதிரி. கண்டிப்பா. முதலீட்டுல ரிஸ்க் அப்படிங்கறதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ரிஸ்க் எடுக்கும் திறன், அதாவது ரிஸ்க் கெப்பாசிட்டி. இன்னொன்னு ரிஸ்க் எடுக்கும் மனப்பக்குவம், அதாவது ரிஸ்க் டாலரன்ஸ். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரிஸ்க் எடுக்கும் திறன் அப்படிங்கிறது உங்களோட நிதிநிலை சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு எந்த கடனும் இல்ல, நல்ல வருமானம் இருக்குன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம். ஆனா ரிஸ்க் எடுக்கும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களோட உணர்ச்சி நிலை. மார்க்கெட் கொஞ்சம் இறங்குன உடனே உங்களுக்கு தூக்கம் வரல, பயமா இருக்குன்னா உங்களோட டாலரன்ஸ் ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஓஹோ! அப்படி என்றால் எனக்கு பயமா இருக்குப்பா. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. பணத்த அப்படியே வங்கியில பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனமா? இல்லவே இல்ல. ரிஸ்க் எடுக்காம இருப்பதும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். எப்படி அப்படி சொல்றீங்க? ஏன்னா பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது உங்கள் பணத்தின் மதிப்பை மெல்ல மெல்ல அழித்து விடும். ஆமா. நேத்து ரூ. 100க்கு வாங்குன பொருள இன்னைக்கு அதே ரூ. 100க்கு வாங்க முடியாது. கரெக்ட். எனவே ரிஸ்க தவிர்ப்பதை விட அதை எப்படி சரியாக நிர்வகிப்பதை முக்கியம். இதுக்கு பல்வேறு அபாயங்களை நாம புரிஞ்சுக்கணும். கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு ஒன்னு இருக்கு. ஒரே இடத்துல மொத்த பணத்தையும் போடுறது. அப்போ அத சமாளிக்க முதலீட்ட பன்முகப்படுத்துதல் அவசியம். அதாவது டைவர்சிஃபிகேஷன். ஆமா. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இத ஃபவுண்டேஷன் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப முக்கியம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா பிழைகளுக்கான இடத்தை விட்டு வைப்பது தானே? எக்ஸாக்ட்லி. நாம என்னதான் சரியா பிளான் பண்ணாலும் எதிர்பாராதது நடக்கும். அதனால தான் அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கணும். அருமை. இன்னைக்கு நாம பேசினத அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, முதலீட்ல வெற்றி பெற நீங்க மேதையாக இருக்க வேண்டியதில்லை. உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், நஷ்டத்தை தவிர்க்கும் தற்காப்பு மனநிலை, சந்தையில் பொறுமையாக காத்திருக்கும் குணம் மற்றும் கூட்டு வட்டியின் மீதான நம்பிக்கை ஆகியவைதான் பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறுகளை நீங்க செய்யாமல் தடுக்கும். ரொம்ப சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இறுதியாக உங்களிடம் ஒரு சிந்தனைக்கான கேள்வி கேட்க விரும்புறேன். மோகன் ஹவுசலின் பார்வையில் செல்வம் என்பது உங்கள் நேரத்தின் மீதான சுதந்திரம். ஆனா கியோசாக்கியோட பார்வையில் அது வருமானத்தை தரும் சொத்து. ம். அப்படி என்றால் உங்களுக்கு பணக்காரர் என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? நீங்கள் இப்போது சம்பாதிக்கும் பணமும் செலவழிக்கும் விதமும் நாளை உங்களுக்கான சுதந்திரத்தை வாங்க போகிறதா? அல்லது வேறொருவரின் சுதந்திரத்திற்காக உங்களை வாழ்நாள் முழுவதும் உழைக்க வைக்கப் போகிறதா? சிந்தித்து பாருங்கள். இந்த உரையாடல்ல இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.